இளையகுமாரன் திரும்பி வந்து, அப்பா எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்க வரல. அவன் வந்து, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னா. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். தன் பிள்ளைகளை உணர்ந்தான் பாருங்க. தகப்பன் என்ன தெரியுமா செய்தார்? அவனை இறுக கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டு, இவன் அப்பா கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அப்பா ஊழியக்கார்ட்ட பேசிட்டே இருக்கிறார். வஸ்திரத்தை கொண்டு வா, மோதிரத்தை கொண்டு வா, பாதரட்சியை கொண்டு வா. ஆமென். நீங்க விழுந்த இடத்தை சொல்லுங்க, தூக்கி விடுறது அவருடைய வேலை, திரும்ப கையில் எடுத்து தருவது அவருடைய வேலை. நஷ்டப்பட்டு போன, கைவிட்டு போன, இழந்து போன அனைத்தையும் கர்த்தர் ஆழத்தில் இருந்தாலும் மிதக்க பண்ணி அதை எடுத்து உங்க கையில தருவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில காரியங்கள் இப்படிதான் இழந்து போகிறது, நஷ்டமாகிறது. யோபு லைஃப்ல பாருங்க, யோபு வந்து எல்லாத்தையும் அவர் சம்பாதி எப்படி சம்பாதித்தார் அப்படி சொல்லிட்டு பைபிள்ல சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார், உத்தமனும். அப்போ யோபு வந்து சம்பாதித்துல எப்படி சம்பாதிக்கல தெரியுமா? யாரையும் ஏமாத்தி பொய் சொல்லி என்ன செய்யல, சம்பாதிக்கல. இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் உத்தமமா இருந்து சம்பாதிக்கும். சொல்லுவாங்க இந்த காலத்துல 4 பொய் சொல்லாம நிக்க முடியாது, வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, பைபிள் தெளிவா காண்பிக்கிறது. ஆனால் உத்தமனுக்கு யார் துணை தெரியுமா? கர்த்தர் துணை. துன்மார்க்கனுடைய செல்வ பெருக்கை பார்க்கலும் நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. அதனால வாழ்றதுக்கு 4 பேரை ஏமாற்றணும், பொய் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதை தரும் தெரியுமா? ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு எதை கூட்ட மாட்டார் தெரியுமா? வேதனையை கூட்டவே மாட்டார். யோபு வாழ்க்கையில் நீங்க கவனிச்சீங்கன்னா, யோபு எந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஞானமா, எவ்வளவு உணர்வுள்ளவனா இருப்பா பாருங்க. யோபுனுடைய பிள்ளைங்க எல்லாம் விருந்து கொண்டாடும் போது யோபு என்ன நினைப்பார்னா, ஒருவேளை பிள்ளைங்க தப்பு பண்ணிருப்பாங்களோ, அதனால தப்பு பண்ணாங்களா இல்லையாங்கிறது அங்க சொல்லப்படலை. ஆனா ஏன்னா விருந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற இடத்துல, ஏன்னா யோபு நாட்கள்ல பிரமாணங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. பிரமாணங்கள் மோசே காலத்துல தான் கொடுக்கப்பட்டது. யோபு வந்து பைபிள்ல வந்து முதல் எழுதின புத்தகமே யோபு புத்தகம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நிறைய ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. அந்த காலத்துல முந்தைய வாழ்ந்தவர். அப்போ அந்த பிரமாணம்லாம் கொடுக்கப்படலை. அதனால சகோதரர்கள் சகோதரிகள் சேரும் போது என்ன வேணாலும் அங்க நடக்கலாம். அதனால யோபு பாருங்க, அப்போ அவங்க ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா அதனால பலி செலுத்துவார். இப்படி தன்னையும் தன் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் காக்கிறதுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நித்தம் தன்னை விட்டு கொடுத்து வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வீசினது. அது சாதாரண புயல் அல்ல. ஆமென். எல்லாமே இழந்து போகிறான். ஒவ்வொரு திசையிலும், அதாவது 4 திசையிலும் அவனுடைய சம்பாத்தியங்கள் இருக்கிறது. 4 திசையிலும் அழிவு. ஒவ்வொரு திசையிலிருந்து ஒவ்வொருவன் புறப்பட்டு வருகிறான். எதுக்கு தெரியுமா? ஒரு துர்ச்செய்தியை சொல்வதற்காக. நான் ஒருத்தன் மட்டும் தப்பி இருக்கிறேன். ஐயா, இப்படி இருக்கும்போது கல்தையர் வந்தாங்க, எல்லாம் போச்சு. சபையர் வந்தாங்க, எல்லாம் போச்சு. திடீரென்று ஒரு காட்டு வீசினது, எல்லாம் போச்சு. எல்லாம் அக்கினி விழுந்துச்சு, எல்லாம் போச்சு. எல்லாமே இழந்து போகிறான். இழந்து போகும்போது அவன் போய் உட்கார்ந்து சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் அழித்தார்னு சொல்லல. ஆக்சுவலா அவனுக்கு எல்லாமே என்னாச்சு தெரியுமா? அழிந்து போச்சு. அப்ப அவன் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? அவன் அழித்தார்னு சொல்லியிருந்தான் வைங்களேன், யோபு அங்கேயே அழிஞ்சிருப்பான். எப்படி தெரியுமா? வலியில, வேதனையில. அவன் வாயில என்ன வார்த்தை வரல தெரியுமா? அழித்தார்னு சொல்லல, எடுத்தார்னு சொல்றான். நான் தளரக்கூடாதுன்னா அவன் இந்த இடத்துல நான் பார்க்க வேண்டிய விதம் இருக்கிறது. இதை நான் எப்படி பார்க்கணும் தெரியுமா? அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் எடுத்தார் அப்படிங்கிறான். அழித்ததுக்கும் எடுத்ததுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது கர்த்தர் கொடுத்தார், என் கையில வந்துச்சு. கர்த்தர் எடுத்தார், இப்ப அது யார் கையில இருக்கப்போ? என் கையில இருந்தா சேஃபா, கர்த்தர் கையில இருந்தா சேஃபா? யோபு எப்படி பார்க்கிறார் பாத்தீங்களா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அப்ப இது யார் கையில இருக்கு? கர்த்தர் கையில். கர்த்தர் எடுத்தார்.
சொல்லியாச்சு. 2வது அதிகாரத்தில் திருப்பியும் சாத்தான் வந்து தேவ சந்நிதியில் நிற்கிறான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், தேவ சந்நிதியில் சில, அதாவது இந்த இந்த எப்படி தான் ஆண்டவர் சாத்தான் அலோவ் பண்ணாருன்னு தெரியல. ஆனாலும் எங்க இருந்து வர அப்படின்னு கேட்கிறார். அது பூமியெல்லாம் சுத்தி பார்த்து உலாவி வருகிறேன், என் பிள்ளைய பார்த்தியா அப்படின்னு கேட்கிறாரு. என் தாசனாகிய, இப்போ நம்ம ஃபேமிலியில் யாராவது ஃபாரினில் இருக்காங்கன்னு வைங்களேன், அங்கேருந்து ஒருத்தங்க வராங்க, பிரதர் எங்கேருந்து வரீங்க, நான் இப்போ இங்கேருந்து வரேன், அங்கேயே வரீங்க, இவங்களை தெரியுமா, அங்கே தான் என் பையன் பார்த்தியா, யோபு பார்த்தியா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்பட்டுச்சு. அதாவது நம்மளை பற்றி நல்லது கேட்டால் யாருக்கு பிடிக்காது தெரியுமா? சாத்தானுக்கு பிடிக்காது. ஒருத்தங்களை பற்றி நல்லது கேட்டாலே நமக்கு பிடிக்கலைன்னா நமக்குள்ள எந்த ஆவி இருக்குது தெரியுமா? நான் சொல்லலை, நீங்களே சொல்லிக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தங்களை பற்றி நல்லது ஒருத்தங்க புகழும் போது, ஆமென். பொதுவாக ஆண்களை பற்றி கூட அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் ஸ்திரீகளை பற்றி சொல்லுவாங்க. இன்னொரு ஸ்திரீயை புகழ்றதே அவங்களுக்கு பிடிக்காது. உங்களை பார்த்தா அப்படி தெரியல, அப்படி சொன்னால் தான் நான் போக முடியும். ஆமென். அதாவது யோபு மேல கவனம் வச்சாயன்னு மட்டும் கேட்கலாண்டவர். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலக சொல்லும் போது ஒருத்தனுக்கு இருக்க முடியல. ஐயோ ரொம்ப புகழ்றாரே, ரொம்ப புகழ்றாரே. ஆமே, நமக்குள்ள நம்ம அறியாம இந்த ஸ்பிரிட்லாம் வந்து ஒட்டும். ஆமே, அதனாலதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஒருத்தங்களை புகழும் போது, நம்ம கிட்ட அப்படி புகழும் போது நமக்கு உடனே நம்ம என்ன தெரியும் பண்ணுவோம், அவங்க கிட்ட இருக்கிற மைனஸை எங்க இருந்தாவது, ஆமாம், வேதத்தை ஆராய சொன்னா வேற எதையோ ஆராய்ச்சிட்டு இருப்போம். ஆமாம், இருந்து எங்கேயாவது. ஆனாலும் அவங்க தெரியுமா உங்களுக்கு, அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல, இவங்களுக்கும் தெரியாது, புதுசாக கதை கட்டுறது. ஆண்டவரே அவன் சும்மாவா அப்படி இருக்கிறான், நீர் அவனை சுட்டி வேலி அடைக்கவில்லையோ அப்படிங்கிற. சரி, வேலி ஆண்டவர் எடுத்து இப்போ கை வச்சதுக்கு அப்புறம் சொல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவன் நம்பிக்கையை விடவே இல்லை. இப்போ திரும்பியும் வந்து நிற்கிறான் யோபு. என் தாசனாகி யோபு மேலே கவனம் வச்சாயோ. ஆண்டவர் அது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் வெல்த்ல எல்லாம் கை வச்சுட்டீங்க. ஆனால் அவன் எதை நம்பி தெரியுமா சொல்கிறான், அவன் ஹெல்த் இருக்கு ஆண்டவரே, திருப்பி சம்பாதிச்சிடலான்னு அப்படியே ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். நீங்கள் அவன் ஹெல்த்தையும் தொடுங்க ஆண்டவரே அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் உன் கையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோபு அப்படி தூக்கி சாத்தான் கையில் கொடுப்பார். கொடுத்துட்டு சாத்தானுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தேங்க்யூன்னு சொல்றதுக்குள்ள அடுத்து சொல்றார், அவன் ஜீவனை தொட்டுறாத அப்படின்னு. இப்ப யோபு யார் கையில் இருக்கிறான்? சாத்தான் கையில் இருக்கிறான். உண்மையிலே சோதனை யோபுக்கு இல்லை. ஒரு பழத்தை அப்படியே உரிச்சு குரங்கு கையில கொடுத்து இதை சாப்பிடாதேன்னு சொன்னா சோதனை பழத்துக்கு இல்லை, சோதனை குரங்குக்கு. இப்ப யோபு சாத்தான் கையில இருந்துட்டு என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை. எதை வச்சு யோபு சொல்றீங்க? காரணம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்ப யோபுவை தளர விடாம செய்தது என்னது தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறார். பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமா. ஓ, இப்ப சொல்ல மாட்டீங்களோ? ஈஸ்டருக்கு தான் சொல்லுவீங்களோ? நம்ம இப்ப சொல்ல மாட்டோம்ல, இந்த 40 நாள் சொல்லவே. ஆமா, இப்பெல்லாம் அப்படியே ஏறுகிறார் பாடிட்டு இருப்போம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு அழுது முடிப்போம். ஆமா, ஈஸ்டர் அன்னைக்கு நிறைய மிருகங்களுக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான். எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா அப்படி தொங்கிட்டு இருக்கோம் வரிசையா. ஆமா, ஆமா, அவர் உயிரோடு இருக்கிறார். ஒரு பக்கம் தளர்றாரு, ஏன்னா தளர பண்றதுக்குன்னே 4 பேர் ஆட்டோல வரான். யாரு தெரியுமா? யோபு அது வரைக்கும் வாயை திறந்து ஒண்ணுமே பேசல. இவன் மனைவி வேற சொல்றாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்க. இவர் சும்மா பேசாம இரு. ஆமே, நம்மளை பேச வைக்கிறதுக்குன்னு, நம்மளை தளர பண்றதுக்குன்னு இதான் சாத்தான். அவனால தாங்க முடியல. பாத்தீங்களா? ஒரு நீங்க எல்லா உடையவர்களா இருக்கணும்னு இல்லைங்க, நீங்க உயிரோடு இருக்கிறதே சாத்தானுக்கு கண்ணி. ஆமென், ஆமென். அதனாலதான் அவன் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தைரியம். நீங்க கொஞ்சம் உங்க லைஃப் என்ன இருக்கு, இவ்வளவு போராடுறான் சத்ரு. ஆமே, நிறைய போராட்டத்தை சந்திக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்க இருக்கிறீங்கல்ல. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த தீபம் அணையல்ல, நிச்சயம் அவர் திரும்ப தூக்கிடுவாரு. ஆமா, யோபு முதல் அதிகாரத்தில் என்ன சொன்னா? கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தர் எடுத்தார். 1வது அதிகாரத்தில் எடுத்தார், 42வது அதிகாரத்தில் அது 2 மடங்காக்கி திரும்ப கொடுத்தார். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவன் பார்த்தான், எப்படியாவது இவனை பேச வைக்கணும்னு பார்க்குறான், முடியல. திடீர்னு 4 நண்பர்களை வராங்க. சில கிருபை பெற்றவங்க வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ தான் நம்ம அழுது முடிச்சிருப்போம். அந்த எரியிற தீயில 2 லிட்டர் எண்ணெய் அப்படி ஊற்றிட்டு ஒரு ஜபத்தையும் பண்ணிட்டு போவாங்க. ஆமாம், வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. யோபுவும் பேச ஆரம்பிச்சிட்டார். ஒரு பக்கம் அவர் பேசினாலும் இன்னொரு பக்கத்தில் சொல்றார், நான் போகும் வழி அவர் அறிவார். ஒரு பக்கம் சொல்றார், நான் அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாலும் நான் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிறார். இன்னொரு பக்கம் சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன். அதன் அர்த்தம் என்ன? ஒரு பக்கம் தளர்ந்து போறான், ஆனா இன்னொரு பக்கம் தளர அவன் விடவில்லை. நம்மளை தூக்கி விட யாரும் வர மாட்டாங்க, நம்ம தான் இருக்கணும். அதனாலதான் நம்ம ஆரோக்கியமா இருந்த காலத்தில் அநேக வார்த்தைகளை கர்த்தர் நம் காதுகளில் கேட்க வைத்திருப்பார். ஹல்லேலூயா. நீங்க என்னதான் அந்த கோவிட்லாம் வந்துச்சு பாத்தீங்களாங்க? ஆமே. யாருக்கெல்லாம் கோவிட் வந்துச்சு? டெஸ்ட் எடுத்த எல்லாருக்கும் வந்துச்சு, டெஸ்ட் எடுக்காத எல்லாருக்குமே வரல, எல்லாருக்கும் தான் வந்துட்டு போச்சு. ஆமே. பாருங்க, செகண்ட் வேவ்ல நான் மாட்டினேன். செகண்ட் வேவ்ல அப்போ எங்க வீட்டில் அப்போதான் என் மூத்த பொண்ணு டேடின்னு வருவா, விட மாட்டாங்க உள்ள. ஆமே. அதாவது அதுவரை தூக்கணும்னு தோணாது, ஆனால் அப்போதான் நமக்கு எப்போ நமக்கு என்ன இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வைக்கிறாங்களோ அப்போதான் நமக்கு சாப்பிடணும். இது அதுவரை என்ன அந்த டைம்ல ஒரு சத்தியம் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன தெரியுமா? ஆமே. யாருமே வரமாட்டாங்க, யாருக்குமே முடியாது. இதான் உண்மை. அந்த டைம்ல தான் தாவீதுக்கு யாருங்க சப்போர்ட்டிவா இருந்தா? ஒரு நபர் இருந்தாங்களா? ஃபியூச்சர்ல யோனத்தான் இருந்தான். கொஞ்ச டைம்ல. ஆனால் அந்த கொஞ்ச டைம் இருந்ததை கூட தாவீது வந்து மறக்கவே இல்லை. ஏன்னா அவன் லைஃப்ல வந்து அவ்வளோ அடி வாங்கினவன். அவனுக்கு குடும்பம் உண்டு, அப்பா அம்மா உண்டு, பிரதர்ஸ் உண்டு, ஆனால் ஒரு சப்போர்ட் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு எல்லாம் உண்டு, மனைவி உண்டு, மாமா உண்டு, எல்லாம் உண்டு, மக்கள் பிள்ளைங்க உண்டு, ஒரு சப்போர்ட் கிடையாது. ஒரே ஒரு ஃப்ரெண்டு கொஞ்ச நாள் இருந்தான். அதுக்கு நடுவுலையும் யாரு ஈட்டே தூக்கி போட்டா? சவுல் ஈட்டே தூக்கி போட்டான். ஆனால் அந்த கொஞ்ச நாள் இருந்ததை கூட தாவீது மறக்காம யோனத்தான் நிமித்தம் யாருக்காவது. ஏன்னா அவன் லைஃப்ல அந்த தனிமையை ரொம்ப உணர்ந்தவன். அந்த நேரத்துலலாம் அவன் தளரும் போது சொல்லுவான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? உங்களுக்கு சொல்றதுக்கு யாரில் இருந்தானே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏன் உங்களால சொல்ல முடியல? எத்தனை வார்த்தைகளை கேட்க வச்சிருப்பார், ஏன் உங்களால சொல்ல முடியல? யோபுக்கு யாருங்க கை தூக்கி விட்டா? 4 பேர் சுத்தி இருந்து அவனை டார்கெட் பண்ணி அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அது நடுவில் சொல்றா, ஒரு பக்கம் சொல்றா நான் நம்ப மாட்டேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தால் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்றார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவரை தான் நம்புவேன். ஒரு பக்கம் சொல்றார், நான் காணாதபடி ஒளித்திருக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றார், நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்படி இப்படி அவர் தளரும் போது அவரே தன்னை தேற்றுகிறார். அவர் சொல்ற, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நான் காத்து வைக்கிறேன். இதுதான் தாவீதும் பண்றார். என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குற? நீ ஏன் பயப்படுற? தேவனை நோக்கி காத்திரு. தேவனை நோக்கி. நான் தளர்ந்து போகாதிருந்தால் ஆண்டவர் இதை ரொம்ப நோட் பண்ணுவாருங்க, ரொம்ப நோட் பண்ணுவார். நம்முடைய சிறுமையில, நம்முடைய கஷ்டத்துல, நம்முடைய நெருக்கத்துல நம்ம ஆண்டவர் பேரில் இருக்கிற நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்துறோம் ரொம்ப நோட் பண்ணுவார். அதனாலதான் 7 சபைகளுக்கு சொல்லும் போது பிலதெல்பியா சபைக்கு என்ன சொல்லுவார் தெரியுமா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், உனக்கு கொஞ்சம் தான் பலன், ஆனா அப்படி இருக்கும்போது நீ என் நாமத்தை மறுதலிக்காம இருந்த பாத்தியா? நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி. அதாவது நீ என்ன நேசிக்கிறவன் 4 பேருக்கு காட்டிட்ட பாரு. நானும் உன்னை நேசிக்கிறவர் என்பது உனக்கு தெரியும், ஆனா உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு தெரியும்படிக்கு இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஹல்லேலூயா.
அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். தாவீது வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடக்குது. வீட்டில் ஒரு பெரிய விருந்து. சாமுவேல் வந்திருக்கிறார். அவர் லேஸ்ல எங்கேயும் போகவே மாட்டார். அவர் வெளியே பார்க்கிறதே அபூர்வம். தேவனோடு உறவாடுகிற மனுஷன். ஆண்டவர் சொல்றார், நீ கொம்புல தைலத்தை எடுத்துட்டு போ அப்படிங்கிறார். ஈசாய் வீட்டுக்கு போ, அவன் பிள்ளைகள ஒருத்தனை நான் தெரிந்து கொண்டேன். தகப்பன்ட்டு சொல்லுவோம், பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லல. அதை தாவீது எப்படி சொல்றார் தெரியுமா? செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள குறித்த நினைவு, நம்முடைய அந்த நினைவு இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். உயிரோடு இருக்கிறவங்களை குறித்த நினைவு அவங்கள பார்க்கும்போது திரும்ப வந்துடும். ஆனால் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழியும் போது அந்த அவங்கள குறித்த ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த ஃபுல் நினைவுகள் நமக்குள்ள இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா இல்லாமல் போயிடும். தாவீது சொல்றார், நான் அப்படிதான் இருந்தேன். அப்ப தாவீதை தேற்றுவதற்கோ தூக்கி விடுவதற்கோ உறவுகள் சுற்றிலும் இருந்தாலும் ஒருவர் கூட கிடையாது. 7 சகோதரர்கள் உண்டு. ஒரு சகோதரனாவது, அப்பா தாவீது இருந்தா நல்லா இருக்கும்லப்பா சொல்லுங்கப்பா. ஒரு சகோதரனுக்கு கூட அந்த தாவீது இங்க வரணும்னு விருப்பம் இல்லை, நினைவே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் இருந்தவன் தான் தாவீது. அந்த தாவீது தன்னை தேற்றுகிறான். நீ ஏன் கலங்குற? நீ ஏன் கலங்குற? யோபுவ துணையா இருக்கிற மனைவி சொல்றார், நீங்க செத்துருங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களால பராமரிக்க முடியல. யோபுவுக்கு உண்டான நிலைமை, அவன் மேலிருந்து சீல் வடிந்து கொண்டே இருக்குமா. அப்படி ஒவ்வொரு சைடா துடைப்பாங்களாம். அவங்க மனைவிக்கும் அதே வேதம். மனைவிக்கு சரீரம் புண்ணாகல, ஆனா யோபுவுக்கு இழந்த அந்த நஷ்டம் யாருக்கு நஷ்டம் தான்? மனைவிக்கு 10 பிள்ளைங்க இறந்துருக்கிறாங்க. அவ எவ்வளவு பெயின் இருக்கும் அந்த அம்மாவுக்கும். அப்போ அது நடுவில் புருஷனுக்கு சீலெல்லாம் தொடச்சிட்டு இந்த பக்கம் தொடச்சிட்டு அடுத்து இந்த பக்கம் தொடச்சி பார்த்தா திருப்பி இந்த சைடையும் வடியுமா. இப்படி இருக்கும்போது இவர் மட்டும் உதட்டு முணங்கிட்டே இருக்கு. என்ன கிட்ட வந்து கேட்டா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வந்துச்சு கோபம். இன்னும் உடைய உத்தமத்தை பிடித்து கொண்டிருப்பீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். தேவனை சும்மா ஜீவனை விடும் சொல்லியிருந்தா ஓகே. ஆனா எந்த வேர்டை யூஸ் பண்றாங்க தெரியுமா? தேவனை தூஷித்து. இது யாருடைய அசைன்மெண்ட்? அவன் என்ன சொல்லுவான்? நீர் அவனை தொடுவீரானால் அவன் உம்மை தூஷிக்கணும். என்ன இதுன்னு அர்த்தம்? நம்மை தளர பண்ணுவதற்கு அவன் யார வேணாலும் கையில் எடுப்பான். நம்மை தளர பண்ணுவதற்கு யார வேணாலும் கையில் எடுப்பான். ஆனா ஒரு தேவ ஒரு பக்கம் தளர்றாரு யோபு. ஆண்டவரே, நான் இப்படி எல்லாம் பிறந்த வாழ்க்கைக்கு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையே கிடையாது. நீங்க என்ன தேடுவீரானால் நான் மண்ணோடு படுத்துக் கொள்ளுகிறேன். என்னை நீ தேடுவீரானால் நான் கிடையாது. இப்படி ஒரு பக்கம் புலம்புனாலும் இன்னொரு பக்கம் யோபு புரிந்து கொண்டா என்ன தெரியுமா? நம்மளை தேற்றுறதுக்கு வேற யாரும் வரப்போறது கிடையாது. நம்ம நம்பிக்கை அறிக்கையிடுவோம். கையில ஒரு ஓட்டு துண்டை வச்சுட்டு நம்பிக்கை அறிக்கையிடுறாங்க. நம்ம கையில ஓட்டு, நம்ம கையில பைபிள் இருக்குல்லாங்க. யோபு கையில இது கூட கிடையாதுங்க. ஆனா கர்த்தர் சொன்ன, என்னைக்கோ சொன்ன ஒரு வார்த்தையை மனசுல இறுக பிடிச்சு வச்சுட்டு கையில ஓட்டு துண்டு எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? அழகா சொன்னீங்க, சொரியறதுக்கு. ஒரு ஓட்டு துண்டு, ட்ரெஸ் போட முடியாது, சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறார். அதுல இருந்துட்டு சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். என் கண்கள் அதை காணோம். வேதம் சொல்லுகிறது, யோபுவுக்கு இருந்த முன்னிலைமையை பார்க்கிலும் நாம் தளர்ந்து போகாதிருந்தால், அந்த மனைவி சொல்ல கேட்டு தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆண்டவர் பின்னாடி, ஆண்டவருடைய ஃபியூச்சர் பிளானே பெருசுங்க. அந்த மனைவி இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி யோபு மட்டும் சூசைட் பண்ணி இருந்தா, இப்படி எத்தனை யோபுக்கள் சூசைட் பண்ணி இருக்கிறாங்க தெரியுமா? நஷ்டம் வந்ததும்,
கடன் பாரம் ஏறினதும் எல்லாம் கைவிட்டு போனதும் தளர்ந்து இனி என்னால வாழ முடியாதுன்னு எத்தனை யோபுக்கள் சூசைட் பண்ணாங்க தெரியுமா? ஆனா இந்த யோபு என்ன பண்றார் தெரியுமா? ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையில தளராம நின்னுட்டார். அதனால் இந்த புத்தகத்தினுடைய டைட்டிலே என்ன தெரியுமா? யோபுவின் புத்தகம் என்றல்ல, யோபுவின் சரித்திரம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை சரித்திரமாய் தான் எண்ணப்படும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தளர்ந்து அது போலதான் ரூத். ஆமென். மோவாபில இருந்து நகோமி புறப்படும் போது ரூத்தும் ஓர்பாலும் வராங்க. ஆமென். பொதுவாகவே மாமியாருடைய கம்ப்ளைண்ட் எப்படியா இருக்கணும் தெரியுமா? என்ன 2 மருமக்களும் எவ்வளோ கூட்டப்புறம் என் கூட வரல. ஆனா இந்த மாமியார் நேரா மாறி தயவு செய்து என் கூட வராதிங்க வராதிங்கன்னதும் ஓர்பால் என்ன பண்ணிட்டா தெரியுமா? முத்தமிட்டு போயிட்டான். நான் ரூத்தை சொல்ற, நீ வராதம்மா, என் கூட வராதேங்கிறான். ஆனாலும் விடாம பற்றி கொண்டா, விடாம பற்றி கொண்டா. அவ பிடிச்ச பிடியில நின்னுட்டா. அவளுடைய புத்தகமும் எப்படி எழுதப்பட்ட தெரியுமா? ரூத்தின் சரித்திரம். சரித்திரம். நீ தளர்ந்து போயிட்ட. ஓர்பால் ஸ்டோரி தெரியுமா? அவளுக்கு என்னாச்சு தெரியுமா? தெரியாது. அவ அழுது தளர்ந்து போயிட்டா. தளர்ந்து போனவங்க சரித்திரம் எழுதப்படாது. ஆண்டவர் ஒரு நல்ல ஃபியூச்சரை வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உபாகமம் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஒரு நன்மையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தளர்ந்து போகாது. தளராம இருக்க என்ன பண்ணணும்? தளராம இருக்க உங்களுக்குள்ள இருக்கிற அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை ஆமென் நீங்க அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் எப்படி நம்பவே முடியலையா? அறிக்கை பண்ணுங்க. யோபு ஒரு பக்கம் நான் அவன் சொல்றான், என்ன ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறார். இன்னொரு பக்கம் சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்புவேன். தளரும். தளரும் போது நீங்க அறிக்கை எடுங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? நீ தேவனை நோக்கி காத்திரு. அவர் ரட்சிய முகத்துக்கு ரட்சிப்போம். அவர் எனக்கு தீங்கு நாள்ல அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல உயர்த்துவார். சத்துருகள் பெருகும் போது, சத்துருகள் சுற்றி பெருகு இருக்கும் போது சொல்றார், என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவரும் அவரே. ஆமே. தூதன்லாம் வந்து சொல்ல மாட்டாரு. ஆமே. பல நேரத்தில் நம்ம வாயிலேயே கர்த்தர் வார்த்தையை வச்சிருப்பார். நம்ம வாயிலே வச்சிருப்பா. உங்களுக்குன்னு சொல்றதுக்கு யார், எனக்குன்னு யார் இருக்கு? அவங்களுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு இவங்க வந்து சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க. தாவீதை பாருங்க, இருதயத்துக்கு ஏற்றவன். யோபுவை பாருங்க, கர்த்தரால மிகவும் புகழப்பட்டவன். எல்லாரும் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் யோபு கிட்ட வந்து பேசுறார். அவன் பார்க்கிறான். பார்த்துட்டு ஒண்ணு சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்தது தடைபட. மறுபடியும் சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்தது. அப்போ உண்மையிலேயே ஸ்டார்டிங்ல இருந்தே யோபு லைஃப்ல வெல்த்ல கை வைக்கணும், ஹெல்த்ல கை வைக்கணும்லாம் வந்து நின்று சொன்னது யாரு? சாத்தான். அப்ப சாத்தான் என்ன நினைச்சு செய்ய வச்சானோ அது தடைப்பட்டது. என்ன தடைப்பட்டது தெரியுமா? இவன் யாரை தூஷிக்கல தெரியுமா? தேவனை தூஷிக்கல. ஆனா கர்த்தருடைய பிளான் என்ன தெரியுமா? சாத்தானை விட்டு எல்லாத்தையும் எடுக்க வச்சு கர்த்தர் ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் ரெண்டத்தனையா அவனுக்கு கொடுக்கிறது கர்த்தருடைய திட்டமா இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தளர்ந்து போகாதிருந்தா. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அடுத்து நம்ம தளர்ந்து போகிற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஆமாம், காத்திருக்கிறதுல. காத்திருக்கிறவங்களை கை தூக்க சொன்னா இதுல ஒரு 80% பீப்புள் கை தூக்குவீங்க. அதனால நான் தூக்க சொல்லவில்லை. ஆமென். அதுலயும் ஒரு 10 பேர் எதுக்கு காத்திருக்கிறோனே தெரியாது. ஆமென். ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட முதல் கேட்கறதே வேர்டு இருக்கான்னு கேட்பேன். ஆண்டவர் வார்த்தையை தந்தாரா? வார்த்தையை தந்தாருன்னா நம்பி காத்திருக்க. வார்த்தை நிறைவேறும். இந்த வானம் பூமி ஒளிந்தாலும் வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம்
கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். அதாவது 11 வருஷம் ஆச்சு. இப்போ ஆபிரகாம் 75 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு பிள்ளைகளை தருவேன் சொல்லி. எத்தனை வருஷம் ஆச்சு? 11 வருஷம் ஆச்சு. ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியாது இன்னும் 13 வருஷம் இருக்குன்னு. சில நேரத்தில் ஆண்டவர் பேசுறதெல்லாம் பார்த்தா, நான் அப்படி இங்கேருந்து சர்ச்சை முடிஞ்சு வீட்டுக்கு போனால் அங்கே வாக்கு தத்துவம் எல்லாம் ரெடியாக இருக்கிறது மாதிரியே இருக்கும் ஆண்டவர் பேசுறது. ஆமாம், 11 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் சொல்றார், ஐ எம் யுவர் ஷீல்டு, யுவர் வெரி கிரேட் ரிவார்டு அப்படிங்கிறார். நான் உனக்கு பெரிய ரிவார்டு, நான் உனக்கு ரிவார்டா இருக்கு, நான் தருவேன்பா. ஆண்டவரே என்ன தருவீர்? ஒழுங்கா சொல்லுங்க ஆண்டவரே, அடி எனக்கு என்ன தருவீர்? இப்படி இதுவரை கேட்டதே கிடையாது ஆபிரகாம். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் சோதோமின் ராஜா நிறைய பொருட்களை கொண்டு வரும்போது கையை மேலே தூக்கிடுவார். மேலே தூக்கிட்டு சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினார் என்று சொல்லாதபடிக்கு அவருடைய பாதரட்சையின் வாரை கூட நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி கையை மேலே தூக்கிடுவான். கையை மேலே தூக்கிடுவான். என்ன ஆண்டவரை விட்டு கொடுக்காதவன் தான் ஆபிரகாம். யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான். ஆமாம், பல முறை இந்த வார்த்தை சொல்லும் போதெல்லாம் எனக்கு சொல்ல உற்சாகப்படுகிற ஒரு வார்த்தை. இங்கே கவனிங்க, இப்படி கையை தூக்கி பழகிட்டீங்கன்னு வைங்களேன், இப்படி கை நீட்டுற நிலைமைக்கு கர்த்தர் விடவே மாட்டா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி கையை தூக்கிட்டான், இப்படி தூக்கிட்டான். இந்த ஆபிரகாம் சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று 24:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கையை தூக்கி சொன்னது அன்னைக்கு நைட்டு தான் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு கேடகும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆண்டவரை என்ன தருவீர் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அந்த காரியத்தில் தளர்ந்துட்டார். உண்மையிலே தளர்ந்ததுனால அவர் என்ன பண்றாருன்னா, அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த காரியத்துக்கு அவரே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஆண்டவரே எலியேசர் என் வீட்டில் இருக்கிறான். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் நீங்க இனி அந்த வாக்கு தத்தத்தை என்கிட்ட சொல்லாதீங்க. நீங்களும் சொல்லி கஷ்டப்பட்டு நான் அந்த சாப்டரை நம்ம என்ன பண்ணலாம்? க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு புதிய சாப்டர் ஓபன் பண்ணலாம். ஆண்டவரே அந்த மேட்டரை நான் இனி கேட்கவே மாட்டேன், நான் உங்களை விட்டு போகவும் மாட்டேன், ஆனால் அதை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. சில வாக்கு தத்தத்தை வேண்டானே வச்சுட்டோம். நம்ம வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாக்கு தத்தத்தை ஒருத்தன் வேண்டான்னு வைக்கிறது ஆண்டவரை வேண்டான்னு வைக்கிறது சமம். ஏன்னா என் வாழ்க்கையில நிறைவேற்றணும்னு ஏற்கனவே தீர்மானித்த பல காரியங்கள் இருக்கிறது. மோசே அதே போல வேற யாரையாவது அனுப்புங்கன்னதும் ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? கோபம் வந்துச்சு. கோபம் வந்ததும் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆரோன் உன் சகோதரன் தானே, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று நான் அறிவேன் அப்படிங்கிறார். ஒரு நாள் அதை படிக்கும் போது தேவன் வைத்த கிருபையை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஆண்டவரே என்ன அர்த்தம்? மோசே எனக்கு வேற ஆள் இல்லைன்னு உன்ட்ட வந்தே நினைச்சியா? வேற ஆள் இல்லைன்னு உன்ட்ட நான் வர காரணம் என்ன தெரியுமா? அவன் உன் பரிசுத்தத்தை பார்த்தோ இல்ல, உன்னை கொண்டு செய்ய வேண்டியது ஏற்கனவே நான் வைத்த திட்டம். இது நான் ஏற்கனவே வைத்த திட்டம். எனக்கு வேற ஆளே கிடையாது. அந்த ஒரே பிள்ளை நீ மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, ஆரோன் உன்னை விட நல்லா பேசுவான் என்பதை நான் அறிவேன் அப்படிங்கிறார். என்னதான் ஆரோன் வந்தாலும் கர்த்தர் திட்டம் மாறல. அதன் அர்த்தம் என்ன? ஆரோனே செய்ய சொல்லு, ஆனா நான் உன்கிட்ட தான் பேசுவேன். நீ யார்கிட்ட பேசு? ஆரோன்ட்ட பேசு. மோசே பேசி பேசி கடைசியில் டயர்டாக இதுக்கு நானே பேசிட்டு போயிடுறேன் ஆண்டவரை. ஆமே, நீ யார்? நான் உன்கிட்ட தான் பேசுவேன். ஏன்னா ஆண்டவர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சியில் ஆண்டவருக்கு பிடிக்கவே செய்யாது. அவருக்கு தெரியும் மாறா கிட்ட வருவோம்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் அது பக்கத்திலேயே ஒரு மரத்தை கர்த்தர் வளர விட்டிருந்தார். ஆண்டவர் நம்மை நடத்தினதுல இதுவரை தப்பே பண்ணல. ஆமே ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தப்பு பண்ணது ஃபுல்லா யார் நினைக்கிறீங்க? நாம தான். பைபிளில் ஏன் அவங்க 40 வருஷம் சுத்தினாங்களா? 40 நாள்ல முடிய வேண்டிய மேட்டர். நீங்க என்னாகமம் 15வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தெரியும். 14வது அதிகாரம் அதனுடைய 33, 34 வசனங்களை பாருங்கள். நானே வாசிக்கிறேன். அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீர் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்தில்
திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லெக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை. அப்போ தப்பு பண்ணது யாரு? நம்ம தான். ஆண்டவர் ஒருபோதும் தப்பு பண்ண மாட்டார். ஆண்டவர் நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு தப்பும் பண்ணல. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இதுதான் உண்மை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் 40 நாள் 40 வருஷம் ஆச்சு? அதுக்கு காரணம் நம்ம தான். தாமதத்துக்கு காரணம் நம்ம. இதை புரியணும், இதை தெரிஞ்சுக்கணும். காத்திருந்து சோர்ந்து போற ஆபிரகாம், ஆண்டவரே என்ன தருவீர்? எலியேசர் இருக்கிற ஆண்டவரே சொல்லும் போது, ஆண்டவர் நீ வெளியே வா அப்படின்ட்டார். கூடாரத்தை விட்டு வெளியே வா. கூடாரத்தை விட்டு மட்டும் அவனை வெளியே வர சொல்லல, இப்படி ஒரு எண்ணம் வச்சிருக்கிறான் பாருங்க, அதுல இருந்து வெளியே கொண்டு வரார். எனக்கு இது ஒரு ஆண்டவர் ஒண்ணுமே தரலையே, வயசாயிட்டு இருக்கு, வருஷம் போகுது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மை தளர பண்ணும். ஆண்டவர் சொல்ற நீ வெளியே வா, நீ வெளியே வா. வெளியே வந்து நட்சத்திரங்களை எண்ணு அப்படிங்கிறார். அவன் 1 நட்சத்திரத்தை எண்ணி இருக்கீங்களா? நாங்க எண்ணி இருக்கிறேன். எப்போ எண்ணி இருக்கிறேன்னா, முந்தி படிக்கிறதுக்கு மொட்டை மாடிக்கு போவேன். கொஞ்ச நேரத்தில் போர் அடிக்கும் போது நட்சத்திரத்தை தான் இருந்து எண்ணிட்டே இருப்போம். ஏன்னா டைம் போகாது. அப்போது அந்த ஈவினிங் டைம்லாம் அப்படி வரும்போது ஒவ்வொரு ஸ்டாராக தெரிய ஆரம்பிக்கும். பார்க்கும்போது ஒரு 2 ஸ்டார் 3 ஸ்டார் இருக்கிறது மாதிரி இருக்கும். நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அது பக்கத்தில் இன்னொன்று இருக்கிறத பார்ப்பீங்க. 3 தானே இருந்துச்சு, நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், 30 40 போயிட்டே இருக்கும். அது எண்ணி தீராது. இப்படி ஆபிரகாம் இப்படி கவுண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது கர்த்தர் அவன் காதுல சொல்றாரு, இவ்வண்ணமாய் இவ்வண்ணமாய். அதுன்னு அர்த்தம் என்ன? நான் என்னடானா உன் பிள்ளைய ஸ்டார் ரேஞ்சுக்கு நான் யோசித்து வச்சிருந்தா, நீ என்னடானா எலியேசர்னு பேசிட்டு இருக்கிற. என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படி உங்களை குறித்த என் நினைவுகள். ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? தளர்ந்து போறேன். நீ வெளியே வா, நீ வெளியே வா. வெளியே வந்து அவருடைய கிரியைகளை பார், அவருடைய கிரியைகளை பார். அதுதான் சங்கீதம் 77 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இரக்கம் செய்ய மறந்தாரோ, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒளிந்து போயிட்டோ, அவ்வளவுதானா, இனி என் லைஃப்ல ஒண்ணுமே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனுடைய 9வது வசனம், தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே உமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டீரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், இது ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்ய மாட்டேங்கிறாரு. அது அப்படி இவ்வளவு வருஷம் நான் காத்திருந்து எனக்கு ஒண்ணுமே நடக்கல, எல்லார் வாழ்க்கையில நடக்குது, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது. இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டனாலே அது என்னது? நம்முடைய, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் பவுல் கிட்ட உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் எப்போ சொன்னார்? சொல்லுங்க பாப்போம். எப்போ சொன்னார் சொல்லவா? ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் என்று நான் 3 முறை என் பலவீனத்தை நான் போய் சொன்னேன் அவர்கிட்ட. என் பலவீனத்தை நான் போய் சொல்லும் போது சொல்றாரு, உன் பலவீனத்தில். இங்கே இதை நான் என் பலவீனமா பார்க்கணும். இதை நான் என்ன இப்படி பார்க்க கூடாது தெரியுமா? ஆண்டவர் எனக்கு செய்யலைன்னு பார்க்க கூடாது. ஆண்டவர் எனக்கு செய்யலைன்னு தோணுது பாருங்க, இது என்னுடைய பலவீனம். இதுல இருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். ஆமா, இதுல இருந்து வெளியே வா. இதுல இருந்து ஆண்டவரே, என்ன ஆண்டவரே எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேன், இது என் பலவீனம் சொல்லிட்டு இந்த பலவீனத்திலிருந்து வெளியே வர என்ன பண்றாரு பாருங்க. 10வது வசனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை நினைவு கூறுவேன், நினைவு கூறுவேன், தியானிப்பேன், யோசிப்பேன். வேற யோசனைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் இந்த பலவீனத்திலிருந்து வெளியே வரணும்னா இது ஆப்ஷன். எதுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்?
ஆண்டவர், நீங்க அதனுடைய 7 முதல் படிச்சீங்கன்னா அவருடைய பலவீனத்தை சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்ய மாட்டாரோ, அவருடைய கிருபை அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தம்லாம் ஒளிஞ்சு போச்சோ, இப்படி எல்லாம் இது என் பலவீனம். அப்படி நான் எதை நினைப்பேன் தெரியுமா? அவர் செஞ்சதை நினைப்பேன், அவருடைய கிரியைகளை நினைப்பேன். இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, தேவனை உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. கைகளை உயர்த்தி ஆமே, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? ஹalleluya. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துரு பல விதங்களில் தளர பண்ணுவான். டைம் ஆயிட்டே இருக்குதே, நாட்கள் போகுதே, இன்னும் நடக்கலையே, இந்த நினைவை கொண்டு வரணும். கர்த்தர் இப்படி ஆபிரகாமை கொண்டு வந்த போது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். சூழ்ந்திருக்கிறவங்க தளர பண்ணுவாங்க, நீங்க உங்களை திடப்படுத்துங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி. சில காரியம் கைவிட்டு போனது, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க எங்க போச்சு. ஆமே, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே, ஏற்ற காலம் இருக்கிறது சகோதரி, ஏற்ற காலம் இருக்கிறது சகோதரா. ஆமென். அடைக்கலான் குருவியை பாருங்கள், அவைகளில் ஒன்றாகிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் அது கீழே விழாது. ஆமே, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்க விசேஷம். என்ன அதன் அர்த்தம்? அந்த அடைக்கலான் குருவி எப்போ பிறக்கணும்னு அவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், எப்போ பறக்கணும்னு அவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், எப்போ விழணும்னு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அவர் சித்தம் உள்ள நாட்களில் அது சிறக்கை விரித்து பறந்தது. அவருடைய சித்தம் குறித்த வேளை வந்த போதுதான் எத்தனை வேடன் கீழே அம்புகளை வைத்திருந்தாலும் அவர் சித்தம் இல்லாமல் இந்த அடைக்கலான் குருவி கீழே விழாது, அது பறந்து கொண்டுதான் இருக்கும். உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசேஷமானவர்கள், தளராதீங்க. தளர்ந்தா நம்மளால சுதந்திரிக்க முடியாது. கர்த்தருக்குள் திடப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹalleluya. Thank you Jesus. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். ஆமென். சொன்ன நம்பிக்கையோடு, எஸ், கைகளை உயர்த்தி நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். தைரியமா சொல்லுங்க, என் ஓட்டத்தில் தனிமை இல்லை, என் ஓட்டத்தில் நான். காரணம், நேசித்தவர் ஜீசஸ் என் ஓட்டத்தில். ஓராலமா ஷேக்கரே. ஆமென். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு. நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன். ஓரலபகரா. தைரியமா சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலை. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். Yes Lord, hallelujah. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை. கர்த்தர் தள்ளாட விடமாட்டார், தளர விடமாட்டார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆனந்தமே. ஓ ஜீசஸ்.
இந்த பார்தலத்தில் ஆமென். இந்த ஹalleluya ஹalleluya. ஒரு சில நிமிடங்கள் அப்படியே கண்களை மூடி ஒரு 2-3 நிமிஷத்துல நான் முடி. அந்த தீர்க்கதரிசிகள் புத்திரரில் ஒருவனை போல உங்க கைவிட்டு சில காரியங்கள் போய் இருக்குதா? அல்லது யோபுவை போல எல்லாம் இழந்த நிலை, அல்லது ஆபிரகாம் போல காத்திருந்து தளர்ந்த நிலை, எல்லாவற்றையும் திருப்பி தர அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரன் தளர்ந்துடக்கூடாதுன்னு அவன் செஞ்ச காரியம். அவன் எலிசா கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றான். அந்த கோடாரி எங்கிருந்து வந்துச்சு, அது எப்படி போச்சு, எங்க போச்சு, ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க. யோபுவுக்கு நண்பர்கள் உண்டு. யோபுக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க உண்டு தெரியுமா? ஆனா எல்லா சொந்தக்காரங்களும் எப்போ தெரிஞ்சு தெரியுமா? யோபுவுக்கு எல்லாம் கிடைச்சதும், எல்லாம் இருக்கும்போது நம்மளை எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும்போது வந்தவங்க கூட ரொம்ப சுருக்கம், சில பேர் அவங்களும் குற்றம் தான் படுத்தினாங்க. யோபு தூக்கி விட ஒருத்தரும் கிடையாது. ஆனால் யோபுவே தன்னை திடப்படுத்துகிறான், தாவீதே தன்னை திடப்படுத்துகிறான். தளர்ந்துராத. இன்னைக்கு கர்த்தர் இந்த ஒரே வார்த்தை தான் ரேமாவாக, ஆமென், சில உள்ளங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் உனக்கு ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். தளராதே, தளர்ந்துராத, 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 தளராத, தளர்ந்துராத. ஜீசஸ். விசுவாசத்தை அறிக்கை பண்ணு, விசுவாசத்தை அறிக்கை பண்ணு. ஆண்டவர் அறியாம ஒண்ணுமே நடக்காது, ஆண்டவர் அனுமதிக்காம ஒண்ணுமே நடக்காது. ஆபிரகாம் போல காத்திருந்து தளர்ந்துட்டியா? என்ன தருவீர் ஆண்டவரே? அந்த பலவீனத்தை விட்டு வெளியே வா, வெளியே வா. ஆண்டவர் சொல்ல, நீ வெளியே வா, வெளியே வந்து நான் என் கிரியைகளை பாரு. அப்படி 2 கரங்களை முடிந்தால் வானத்துக்கு நேராக உயர்த்தி, என்ன தளராம பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லுங்கப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறவர். நான் எதுல சோர்ந்து போறேன்னு உங்களுக்கு தெரியும். அடிக்கடி தளர்ந்து போகிற உள்ளமே, கர்த்தர் உண்டு உன்னை திடப்படுத்த, கர்த்தர் உண்டு உன்னை திடப்படுத்த. நான் தளர்ந்து போகாதிருந்தா நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை.